பெற்ற சகேயு. சகேயுவா? அது யார்? ஜனங்களால் நேசிக்கப்படத்தக்க மனிதனா? பரிசுத்தவானா? விசுவாசியா? இல்லை. அப்பொழுது யாராக இருக்கும்? அப்படி யாரிடமிருந்து கனம் பெற்றிருப்பான் என்று சிந்திக்கிறீர்களா? சொல்கிறேன், கேளுங்கள். வட்டிக்கு கொடுத்து வாழ்ந்தவரும் உண்டு, வட்டிக்கு கொடுத்து வாழ்வை இழந்தவரும் உண்டு. அப்படி வட்டிக்கு கொடுத்து வரி வசூலித்து ஏழைகளின் பணத்தில் செல்வ செழிப்பாய் வாழ்ந்து வந்தவன் தான் இந்த சகேயு. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகேயு வாழ்ந்து வந்த பட்டணம் எரிகோ. எரிகோ என்றாலே கடவுளின் கடுமையான கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளான பட்டணம். ஏனென்றால் பாவங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இப்பட்டணத்தில் பஞ்சமே இல்லை. இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த பட்டணத்தில் தான் பாவியாகிய சகேயுவும் வாழ்ந்து வந்தான். ஆயக்காரனுக்கு தலைவனும் யூதனும் உருவத்தில் குள்ளனுமாயிருந்த சகேவுக்கோ பணபலமும் ஆள்பலமும் இருந்த ஒரு வாழ்க்கை. மாறாக ஏழைகளின் கண்ணீருக்கும் வெறுப்புக்கும் உள்ளானவன் என்றாலும் அது மிகையாகாது. ஏழைகளின் பணத்தை சுரண்டி வாழ்ந்தவன் ஏழைகளின் முறுமுறுப்புக்கும் சாபத்திற்கும் சொந்தக்காரன் ஆகிறான். ஒரு யூதனாயிருந்தும் யூதர்களிடமே வரி வசூலிக்கிறான். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை பார்க்கும் போது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று தேவ வார்த்தையை சகேயு அறிந்திருந்தால் ஒருவேளை வட்டிக்கு கொடுப்பது பாவம் என்பதை உணர்ந்திருப்பான் இல்லையா? இதோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து செல்கிறார். இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்திருந்த சகேவுக்கோ இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டுமே என்ற ஆர்வம். ஆனால் சகேயு தான் குள்ளனாயிற்றே, என்ன செய்யலாம்? ஜனக்கூட்டம் அதிகமாய் இருப்பதால் என்னால் இயேசுவை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இதோ ஏறுகிறார் காட்டாத்தி மரத்தில். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதன் 24 மற்றும் 25ஆம் வசனத்தை பார்க்கும் போது ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நுழைவது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது போல அரிதான காரியம் என்றிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் சகேயுவை மனதளவில் கூட பாதித்திருக்கலாம். இயேசுவின் எரிகோ வருகை என் பாவங்களை மன்னிக்க ரட்சிப்பு அடைய வழிவகுக்காதா என்ற ஏக்கமும் சகேயுவின் மனதில் இருந்திருக்கலாம். இதோ காட்டாத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறான் குள்ள சகேயு. இயேசு கிறிஸ்துவின் பார்வையோ சகேயுவின் மேலே விழுந்தது. சகேயுவை, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்கிறார். என்ன ஒரு மகிழ்ச்சி சகேயுவின் முகத்திலே! இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் தான் ஒருவேளை சகேயுவை இயேசுவின் பார்வையில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கலாம். மரத்தில் இருந்து இறங்கினான் சகேயு. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்திருக்கிறேன் என்ற வார்த்தை சகேயுவின் காரியத்தில் நிறைவேறிவிட்டது. பாவியாய் வாழ்ந்த சகேயுவுக்கு ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசவும் உணவு அருந்தவும் உடன் தங்கவும் வாய்ப்பு கிடைத்ததை நினைத்தாலே என்ன ஒரு ஆச்சரியம்! கர்த்தரின் பார்வையில் கர்த்தரின் கரத்தில் பாவியாய் இருந்தாலும் கனம் பெற்றான் சகேயு. பாவியான மனுஷன் ஆண்டவரின் அழைப்பில் பாவத்தை உணர்ந்தான், அறிக்கையிட்டான். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். அது மட்டுமல்லாமல் அநியாயமாய் சம்பாதித்ததை நாளுத்துணையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்றான். பாவத்தினால் தன் பரிசுத்த வாழ்வை இழந்து போன சகேவுக்கோ இப்பொழுது கனம் பெற்றான். ஆபிரகாமின் குமாரன் எனப்பட்டான். ஆம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அன்று பாவத்தை உணர்ந்த சகேவுக்கு கர்த்தரின் பார்வையில் கனம் கிடைத்தது. இன்று இயேசுவை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் மேசியா என்று ஒருவரே இல்லை என்று தூவிக்கொண்டிருக்கிற ஜனங்களின் நிலை என? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பணிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம் வாழ்விலும் சகேயுவை போல பாவத்தினால் நிறைந்திருக்கலாம். நம்முடைய மனதையும் கர்த்தரின் பக்கம் திருப்புவோமா? கனம் பெறுவோமா? சிந்திப்போம். ஆமென்.